வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சாட் ஐட்டம் பார்க்க போகிறோம். வீட்டில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய பேல் பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பேல் பூரி ஒரு ஹெல்த்தியான சாட்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்வோம். பேல் பூரிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 முடி எலுமிச்சம்பழம், ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், ஒரு கேரட் தோலை சீவி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக ஓமப்பொடி, பானிபூரி இருந்தால் பானிபூரி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டை இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு பவுல் வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஓமப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம தோல் சீவி வச்சுருக்க கேரட்டை இதில் துருவி சேர்த்துக்கலாம். இதில் எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸு கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். இது எல்லாமே கட்டாயம் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டு நல்லா துருவியாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதை கொஞ்சமாக மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி லைட்டாக துருவி சேர்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். போதும் இந்த அளவு. இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிஸில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சாட்டுக்கு தேவையான ஸ்வீட் சட்னியும் க்ரீன் சட்னியும் எப்படி செய்யணுன்ற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு வேணுன்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்மளோட ஸ்வீட் சட்னியை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக தான் நம்ம பொரி ஆட் பண்ணணும். பொரி ஆட் பண்ண உடனே நம்ம சர்வ் பண்ணிடணும், இல்லைன்னா நமத்து போயிடும். அதனால தான் பொரி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சட்னி, சூப்பு எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட வேக வச்ச வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக ஒரு பவுல் நிறையா பொரி எடுத்திருக்கேன், அதை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரி சேர்த்த உடனே ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடணும். இது கூட வேக வச்ச கான், சுண்டல் அந்த மாதிரி வேணாலும் சேர்த்துக்கலாம். பொரி எல்லாத்துலேயுமே நம்மளோட சட்னிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான பேல் பூரி ரெடி ஆயிடும். கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூட மாங்காய் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் இருக்கு இல்லையா, அதை கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான ஹெல்த்தியான சாட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.